அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் பலன்களை தரக்கூடிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது, குடும்பஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மையாக பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட தருணத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன் என்னென்ன மாற்றம் நடைபெற போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த தருணத்தில் சனியும் வக்ரகதியில் மாறி லாபஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு முன்னதாக எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. ராசியின் அதிபதி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடாத காரியங்களில் கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க. இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம், ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் கொடுப்பதில் மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான். அதே போன்றுதான் 4, 6, 12 ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதும் தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற இடங்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், 7ஆம் இடம், 9 மற்றும் 11 இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த 4 இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார். மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது 3, 5 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் 12க்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சியானது அமைகிறது. இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார். செப்டம்பர் 12க்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவாருங்க. அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதிலும் குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக
தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நிதி சார்ந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வுக்கு காணப்படுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைய போகிறது. நீங்கள் நினைத்ததை விட பல அதிரடியான திருப்பங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. குழப்பம் தந்த விஷயங்கள் பல நல்லபடியாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் மாறியிருக்கின்றன. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அதற்கேற்றவாறு ஊதியமும் அதிகரிக்க போகிறது. மனநிறைவும் கிடைக்க போகிறது. மேல் அதிகாரிகள், உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் நிர்வாகம் போன்ற அனைவருடைய ஒத்துழைப்பும் கனக்கச்சிதமாக அமைவதால் உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பணியாற்றக்கூடிய இடத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள், தாமதங்கள் விலகி இருக்கு. நீங்கள் நினைத்ததை விட காரிய வெற்றி பெறுவதற்கு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றனர். அப்படி சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியாக விஷயங்கள்ல நீங்கள் நினைக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுக்கு கனகச்சிதமாக அமையும். அப்படி அமைவதால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை என்பது அதிகரிக்க போகிறது. செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. எனவே எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. குரு பகவானின் அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது செப்டம்பர் 12ஆம் தேதி வரை. எனவே இந்த தருணத்தில் நல்ல பணிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க குரு பகவான். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் மிக சிறப்பாக சஞ்சரிப்பது, தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, விவசாய ரீதியான பணிகள் அத்தனையும் கடன் வாங்காமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது விவசாயத்தில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய நிலம் வாங்குவதற்கான அற்புதமான யோகமும் இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அபரிவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. அடிக்கடி நீங்கள் நினைத்த பல மகிழ்ச்சிகரமான நினைவூட்டும் சம்பவங்கள் இனி அடிக்கடி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைப்பதற்கான முதன்மை யோக பலன் ராசியின் அதிபதியிடமிருந்து மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. எந்த விதமான குழப்பமும் இன்றி பாடங்களை படிக்கக்கூடிய அற்புதமான யோகமும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு.